சபா மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவுகளும் வெள்ள பேரிடர்களும் ஏற்பட்டுள்ளது. இதில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த நிலைமை மோசமடையக்கூடும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இனானாம் கம்போங் சென்றாகாசே பகுதியில் நேற்று முன்தினம் காலை நிலச்சரிவில் பல வீடுகள் புதைந்ததால் 4 சிறுவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். அதே நேரத்தில் பாப்பார் பகுதியில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ஒரு பெண்ணும் அவரது மகனும் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் காணாமல் போயுள்ளனர். எனவேதான் தற்போது பல சாலைகள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. இதையடுத்து முக்கியமான சாலைகளை சீர் செய்ய பேரிடர் மேலாண்மை நடவடிக்கை குழுக்கள் விரைந்துள்ளனர். மாநில பேரிடர் மேலாண்மை குழுவின் கூற்றுப்படி போஃபோர்ட், பனாம்பாங், தாவாவ், மம்பாகோட் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 804 பேர் 11 தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதில் பனாம்பாங் அதிகபட்ச எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது. எனவேதான் மீட்பு நிவாரணப் பணிகளுக்கு வளங்களை செலுத்த இன்று நடைபெறவிருந்த மலேசிய தின கொண்டாட்டத்தை சபா அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. இதற்கிடையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்குமாறும் அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.